ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு சில சேஞ்ச் வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாலோ ஆர்எல்ஸ் உங்கள் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவாக போயிட்டுருக்கு, அதில் ஏதாவது மாற்றம் நான் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ இந்த ஒரு 3 விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சேஞ்சஸ் படிப்படியாக உங்கள் லைஃப்பில் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு ஹேபிட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட டெய்லி ரொட்டீனில் ஆல்ரெடி நிறைய ஹேபிட்ஸ் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வச்சுருப்பீங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கோல் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு புது ஹேபிட் க்ரியேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஜென்ரல் ஒரு சில ஹேபிட் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் மைண்டில் ஆல்ரெடி இருந்துகிட்ருக்கும். ஸோ ஒன்று மார்னிங் சீக்கிரம் எழுந்திருக்கிறதா இருக்கலாம், இல்லை டயட்டில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரதா இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஆட் பண்ணுறது அல்லது வாக்கிங். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா வேணாலும் இருக்கலாம். அது இன்ஸ்பெசிஃபிக்காக இதுதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. பட் நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு ஹேபிட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் உங்களுக்கு கோல் ஏதாவது நீங்கள் லைஃப்பில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களுக்குன்னு சர்டன் எய்ம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக இந்த ஒரு ஹேபிட்டை நம்ம ஃபார்ம் பண்ணினோன்னா கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஹேபிட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அது ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன சேஞ்சாக இருக்கலாம். ஒரு டெய்லி ஒரு 5 to 10 minutes ரொட்டீனாக இருக்கலாம். ஐதர் மார்னிங் எழுந்ததும் நீங்கள் ஒரு 10 minutes ஒரு கிராட்டிடியூட் ஃபாலோ பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு 15 minutes எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 15 minutesக்குள்ளே நீங்கள் ஒரு ரொட்டீனை உங்கள் லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணுற மாதிரியான ஒரு ஹேபிட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோடு சேர்ந்து ஆல்ரெடி நீங்கள் டெய்லி உங்கள் லைஃப்பில் செஞ்சிட்ருக்கிற ஏதோ ஒரு விஷயம் அன்ப்ரொடக்டிவாக இருக்கிறது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? மேபி மொபைல் வாட்ச் பண்ணுறது, ரொம்ப நேரம் மொபைல் பார்க்குறது, அல்லது வந்து டிவி பார்க்குறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட டெய்லி ஏதாவது ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, இல்லை குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்போம், அந்த ஹேபிட் ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மாற்றிக்கோங்க, அதை நீங்கள் கட் டவுன் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஹேபிட்டில் வந்து ஒன்று புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்க. அண்ட் ஒன் மோர் வந்து உங்களுக்கு அன்ப்ரொடக்டிவாக இருக்கிற ஏதோ ஒரு ரொட்டீன் அல்லது ஹேபிட்டை வந்து நீங்கள் எதர் கட் டவுன் பண்ணுங்கள், அதாவது டைமிங் குறைச்சிக்கோங்க. ஆர்எல்ஸ் சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வாங்க. அதாவது நீங்கள் போஸ்ட்போன் பண்ணுற ஹேபிட் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது செகண்ட் சேஞ்சஸை நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இதுதான் நீங்கள் செய்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களோட என்விரான்மெண்ட்டில் சுற்றி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா உங்களோட பர்சனல் ரூம் எடுத்துக்கலாம், இல்லை வந்து தனியாக தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வீட்டில் ஒரு உங்களோட பர்சனல் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் படிக்கிற இடத்துல அல்லது ஒர்க் பண்ணுற இடத்துல, ஸோ இந்த மாதிரி பர்சனல் ஸ்பேஸில் தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ரொம்ப நாளாக உபயோகம் இல்லாத சும்மா அது அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும், பட் அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சிருப்போம், இல்லை அது நமக்கு தேவைப்படாது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பொருள் உங்கள் வீட்டில் இருந்தாலோ அல்லது உங்கள் ரூமில் இருந்தாலோ கண்டிப்பாக அதை டிஸ்போஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களில் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக என்விரான்மெண்ட்டில் செட்டன் எனர்ஜியை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களோட என்விரான்மெண்ட்டை பார்த்து எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஸோ கண்டிப்பாக அது யூஸே ஆகாது, சும்மா இருக்குது, அது தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை தூக்கி போட்டுருங்க. கண்டிப்பாக என்விரான்மெண்ட்டில் இருக்கிற எனர்ஜியில் ஒரு சின்ன சேஞ்ச் க்ரியேட் ஆகும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய செகண்ட் ஸ்டெப். அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஸோ உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கோவொர்க்கர்ஸ் அல்லது உங்களோட நெய்பர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் லிஸ்ட் எடுத்து பாருங்கள். யார்கிட்ட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அண்ட் அவங்க உங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கவனிங்க. எதுவும் நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கு நெகட்டிவாக தெரியாது, பட் டீப் டவுனாக நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கிற நிறைய தாட்ஸ் வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக தான் நீங்கள் உங்களே அறியாமல் க்ரியேட் பண்ணிகிட்ருப்பீங்க. அது சம்வேர் உங்களோட க்ரோத்தையோ அல்ல ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினைக்கிற விஷயத்தையோ ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களை சுற்றி யாராவது பீப்புள் உங்களை நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களோட க்ரோத் ஆர் சக்ஸஸ் அது மூலமாக ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க கண்டிப்பாக உங்களை நெகட்டிவ்குள்ளே கொண்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க, பட் அவங்களோட வே ஆஃப் ஒப்பீனியன், அவங்களோட சஜஷன்ஸ் இதை உங்களுக்கு கொடுப்பாங்க.
பட் அது உங்களோட லைஃப்க்கு அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விருப்பங்கள், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ட்ரீம்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து இன்னொருத்தவங்களோட லைஃபோட நம்ம அதை மேட்ச் பண்ண முடியாது. ஸோ அப்போ அவங்களோட தாட்ஸ் வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது நம்ம லைஃப்பில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற சேஞ்ச் நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கவனிச்சு பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் யார் மூலமாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்களான்னு சொல்லி நோட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட இருக்கிற கான்வர்சேஷனை படிப்படியாக குறைக்க ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த அவேர்னஸ் வருது, அவங்க கண்டிப்பாக அவங்கள ஏதோ ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விதமான கான்வர்சேஷனையாவது குறைக்க ஆரம்பிங்க. அண்ட் அந்த நீங்கள் கொடுக்குற அந்த டைம் இருக்கு இல்லையா, ஸோ எவ்வளோ நேரம் நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் படிப்படியாக குறைக்க ஆரம்பிங்க. ஸோ கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு பெரிய சேஞ்ச் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஒரு 3 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே உங்கள் லைஃப்பில் செர்டன் சேஞ்ச் க்ரியேட் ஆகிறத நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறொரு டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Radha Maheshwari Jayakumar. Thank you.